இன்றைக்கும் இந்த புதிய நாளில் உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவராய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை கொண்டு நம்மை வழி நடத்தப் போகிறார். இந்த நாளிலும் தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் விளங்கும். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் இப்படி படிக்கிறோம். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். You and I are called to be in fellowship with Jesus. நீங்களும் நானும் இயேசுவோடு கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்மை தெரிந்து கொண்ட நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். சில நேரங்களில் இருள் நிறைந்த சூழ்நிலை வழியாக நம்ம போய் கொண்டு இருப்போம். அந்த மாதிரி நேரத்தில் நம்முடைய விசுவாசம் வளரும். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் விசுவாசம் பெருகும். தேவன் நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவார். சில நேரங்களில் கடவுளுடைய சத்தம் கேட்க முடியாமல் போகும். நம்முடைய கண்களுக்கு எதுவும் தெரியாமல் இருக்கும். ஆண்டவர் என்ன செய்கிறார், நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது, அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் என்ற கேள்வி பெரிதாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். அப்படிப்பட்ட நேரங்களில் தேவன் மேலே ஒரு அசையாத நம்பிக்கை நம்மளுக்குள்ளே ஏற்படுத்துகிறது நம்முடைய விசுவாசம். ஏனென்றால் நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் என்பதை அந்த மாதிரி நேரத்தில் புரிந்து கொள்ள முடியும். இந்த வசனத்தில் படித்த மாதிரியே இயேசு கிறிஸ்துவோடு உங்களை ஐக்கியமாக்கி இருக்கிறார் தேவன். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவுக்கு எதெல்லாம் சொந்தமாக இருக்கிறதோ அவைகளெல்லாம் உங்களுக்கும் சொந்தமாக இருக்கிறது என்ற அர்த்தம். எப்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நிறைவேற்றப்பட்டதோ அப்படி உங்கள் மூலமாகவும் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றப்படும் என்பதுதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம். சம்டைம்ஸ் நோயிங் இஸ் பெட்டர் than ஹியரிங். சில நேரங்களில் கேட்பதை காட்டிலும் அறிந்திருப்பது மிகவும் பெரிதாக இருக்கிறது. அநேக நேரத்தில் தேவனுடைய சத்தம் கேட்க முடியாமல், தேவனுடைய பாதைகளை பார்க்க முடியாமல் இருப்போம். அப்படிப்பட்ட நேரங்களில் தேவன் உண்மையுள்ளவர் என்பதை அறிந்திருப்பதே மேலான காரியம். சிலர்லாம் சொல்லுவாங்க, அவங்க லைஃப்பில் ஸ்பெசிஃபிக்கான குறிப்பிட்ட ஒரு திசை இருக்குது, அதில் தான் போகணும், அதைத்தான் அடையணும், அப்படிப்பட்ட நிலைமைக்கு நம்ம வரணும்னு சொல்லி வச்சுருப்பாங்க. அப்படி ஒருவேளை உங்களுக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் தாம் கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். அவர் நிறைவேற்றுவார், அவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்ற அறிதல், அந்த புரிதல் உங்களுக்கு இருக்கிறதே, அதுவே பெரிய நம்பிக்கை தான். அதுவே பெரிய காரியம் நம்முடைய வாழ்க்கையில். இன்றைக்கும் இந்த நாளில் ஒருவேளை உங்கள் கண்களுக்கு எதுவும் தெரியல, உங்கள் காதலினால எதுவும் கேட்க முடியல என்றாலும் பரவாயில்ல, கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். அவர் உண்மையுள்ளவர். இயேசுவோடு கூட உங்களை ஐக்கியப்படுத்தி இருக்கிறார். கடவுள் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்ற அறிதல் உங்களுக்கு இருக்கிறது. அதை நீங்கள் இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் ஆசைப்படுகிறார். இந்த நாளிலும் தேவன் உண்மையுள்ளவராக இருந்து உங்கள் வாழ்க்கையில் அவர் சொன்ன எல்லா காரியத்தையும் நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த நாளும் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துங்க.